அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ சைக்காலஜியில் 10வது யூனிட்டில் மொத்தம் 3 வீடியோ இருக்குது. 3ல் வந்து பார்த்திங்கன்னா 2வது வீடியோ. இந்த 10 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் என்னென்ன பிடிஎஃப் இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்டுறோம். நியர்பை ஒரு 7 ஒரு 8 யூனிட்டுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்போம். இதில் 2வது யூனிட்டில் மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் மிஸ் ஆனது. இப்போ 2nd யூனிட்டுக்கும் அப்புறம் இதுக்கு முன்னாடி 8th யூனிட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். நீங்கள் இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்டு, சஜெக்ஷன், கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த வீடியோவோட இந்த சைக்காலஜி வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். சைக்காலஜி முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டடீஸ் தான் அடுத்தது பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சைக்காலஜியில் 30 மார்க் இருக்குது, 30 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் 10 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேல இருக்குது. இதிலே உங்களுக்கு 40 மார்க் ஆச்சு. இதோடு சேர்த்து உங்களோட கன்சர்ன் சப்ஜெக்ட் என்னவோ அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த மார்க் வந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஒரு அளவுக்கு வந்து மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்காக தான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இந்த டிஆர்பி வர வரைக்குமே, அந்த எக்ஸாம் 12ஆம் தேதி அடுத்த மாதம் வர வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையாக இருந்துச்சு சொன்னாலும் அதையும் நான் அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 34 கொஷின்றது. அதில் ஒரே ஒரு கொஷின் மட்டும். கல்வியில் சைபர்நெட்டிக் அணுகுமுறை கற்றலை ஒரு எந்த அமைப்பாக பார்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுய ஒழுங்குபடுத்தும், செல்ஃப் ரெகுலேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குது. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா டிபேக் அப்படிங்கிறது. டிபேக்கில் டி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிபேக் வந்து எதை குறிக்கிறது? டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம். டிபேக் மாதிரியில் வந்து பார்த்திங்கன்னா பி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெடகாஜி. நீங்கள் நிறையா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிளானிங் அது மாதிரிலாம் போட்டோன்னா பெடகாஜி. அதேமாரி கொஷின் நம்பர் 3, டிபேக் மாதிரியில் சி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டென்ட். சிங்கிறது உங்களுக்கு கண்டென்ட்டை குறிக்கிறது. டிபேக் மாதிரி எதன் 3 முக்கிய அறிவின் குறுக்குவெட்டை விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம், கற்பித்தல் முறை மற்றும் உள்ளடக்கம். டெக்னாலஜி, பெடகாஜி அண்ட் கண்டென்ட். டெக்னாலஜி, பெடகாஜி அண்ட் கண்டென்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, ஒரு ஆசிரியர் கணிதத்தை கற்பிக்க ஜியோஜிப்ரா திறம்பட பயன்படுத்தும் திறன் டிபேக் மாதிரி எந்த பகுதியை குறிக்கிறது? ஒரு கணித ஆசிரியர் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜியோஜிப்ரா வந்து நடத்துகிறதுக்கு ஜியோஜிப்ரா திறம்பட பயன்படுத்தும் திறன் வந்து கணிதத்தை ஈஸியாக கற்பிக்கணும் அப்படின்னு பயன்படுத்துகிறாருன்னா அது எந்த திறனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தொழில்நுட்ப கற்பித்தல் உள்ளடக்கம் அறிவு. டிபேக் டெக்னாலஜிக்கல், பெடகாஜிக்கல், கண்டென்ட், நாலேஜ் அதில் வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த இதில் வரும். அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது FOSS என்பது எதை குறிக்கிறது? FOSS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இலவச திறந்த மூல மென்பொருள். இதுதான் FOSSன்னு சொல்கிறாங்க. FOSS அப்படிங்கிறது இலவச திறந்த மூல மென்பொருள், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அடுத்த கொஸ்டின், OER என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஆப்ஷன் பி, ஓப்பன் எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ், OERின் முக்கிய அம்சம் என்ன? அடுத்த கொஸ்டின், பொதுமக்களுக்கு இலவசமாக அணுகக்கூடிய கற்றல் பொருட்கள். ஆப்ஷன் பி, லேர்னிங் மெட்டீரியல் ஃப்ரீலி ஆக்சசபிள் டு தி பப்ளிக். அடுத்த கொஸ்டின், MOOC என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமளவிலான திறந்த ஆன்லைன் படிப்புகள், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். அடுத்த கொஸ்டின், MOOCகளின் ஒரு தனித்துவமான அம்சம் என்ன? டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஆஃப் MOOC அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் சி, இணையம் வழியாக திறந்த அணுகல் மற்றும் பெரிய அளவில் பங்கேற்பு. ஓப்பன் ஆக்சஸ் வயா இன்டர்நெட் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். வயா இன்டர்நெட் அண்டு ஆக்சஸ் வயா இன்டர்நெட். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா முக்கிய அம்சமாக MOOCயில் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், கல்வியின் எந்த பகுதியில் FOSS, OER மற்றும் MOOC ஆகியவை முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றன? கல்வியோட எந்த பகுதியில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ட்டு. இது எல்லாமே டிஜிட்டல் கற்றல். அதனால் டிஜிட்டல் கற்றல் மற்றும் வளங்களை அணுகுதல், டிஜிட்டல் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸ் ஆக்சசபிலிட்டி. கொஷின் நம்பர் 1, அடுத்த கொஷினில்
எல்எம்எஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கற்றல் மேலாண்மை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எம்எஸ் என்று குறிக்கப்படுகிறது. எல்எம்எஸ் அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கற்றல் மேலாண்மை. எல்எம்எஸ்ஸின் ஒரு முக்கிய நோக்கம் என்ன? வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஆன் எல்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல் உள்ளடக்கத்தை நிர்வகித்தல், வழங்குதல் மற்றும் கண்காணித்தல். டு அட்மினிஸ்டர், டெலிவர் அண்ட் ட்ராக் லேர்னிங் கண்டென்ட். அடுத்த கொஷின், மூடில் ஒரு பிரபலமான எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல் மேலாண்மை. கற்றல் மேலாண்மை அதாவது எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஷின், மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் திறன் எந்த அமைப்பின் ஒரு அம்சமாகும்? கற்றல் மேலாண்மை, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆப்ஷன் சி, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அடுத்து, மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் ஒரு திறன் எந்த ஒரு அமைப்பின் ஒரு அம்சமாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் கற்றல் மேலாண்மை, எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எல்எம்எஸ் பொதுவாக எந்த வகையான கற்றலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு கற்றல், பிளண்டர் லேர்னிங், தொலைதூர கற்றல், டிஸ்டன்ஸ் லேர்னிங், வகுப்பறை கற்றல், கிளாஸ் ரூம் லேர்னிங், மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணுக்குமே எல்எம்எஸ் பொதுவாக கற்றலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும், ஆல் ஆஃப் தி எபோவ். அடுத்த டாபிக், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பிளண்டர் லேர்னிங், ஃப்ளிப்டு லேர்னிங் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதன் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கருவிகள் மற்றும் ஊடாடும் தொழில்நுட்பம் இவற்றை பயன்படுத்துகிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். இதான் சொல்கிறோம், டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் இன்ட்ராக்டிவ் டெக்னாலஜி. ஊடாடும் அப்படிங்கிறது இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த கருவிகள் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இருக்கிற அந்த இடம் பேர் தான் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். கலப்பு கற்றல், அடுத்தது பார்த்திங்கன்னா கலப்பு கற்றல், பிளண்டட் லேர்னிங் என்பது எதன் கலவையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளண்டட் அப்படிங்கிறது ரெண்டுமே கலந்தது. எதை கலந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் நேரடி கற்பித்தல். ஆன்லைனில் படிக்கிறது, நேரடி கற்பித்தல், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் படிக்கிறது, அப்புறம் ஆன்லைன் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது மறுகற்றல், ஃப்ளிப்டு லேர்னிங் மாதிரியில் மாணவர்கள் தங்கள் முதல் கற்றலை எங்கு செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ஹோம் ஆர் ஆன்லைன் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல். வீட்டிலோ அல்லது பள்ளிக்கு வெளியே ஆன்லைனிலோ பார்த்திங்கன்னா அந்த மறுகற்றல் நடக்கும். மறுகற்றல் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் தன் முதல் கற்றலை எங்கே தொடங்குவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு, அப்படி இல்லைன்னா பள்ளிக்கு வெளியில் ஆன்லைன் இதில் ஏதாவது மறுகற்றலானது மாணவர்கள் தங்கள் கற்றலை செய்வார்கள். அடுத்த கொஷின், மறுகற்றல் மாதிரியில் வகுப்பறையில் என்ன நடைபெறுகிறது? மறுகற்றல் மாதிரியில் வகுப்பறையில் என்ன நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிக்கல் தீர்க்கும், விவாதம் மற்றும் ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் கூடிய நடைமுறை செயல்முறைகள். ப்ராப்ளம் சால்விங், டிஸ்கஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வித் டீச்சர் கைடன்ஸ். கொஷின் நம்பர் 5, ஸ்மார்ட் வகுப்பறையின் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடாடும் மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய கற்றல் அனுபவங்களை வழங்குகிறது. ப்ரொவைட்ஸ் இன்ட்ராக்டிவ் அண்ட் என்கேஜிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோட ஒரு அட்வான்டேஜ். கொஷின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா 6வது கொஷின், கலப்பு கற்றலின் ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கும் இணைய அணுகல். எல்லாருமே கலப்பு கற்றல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ், அதுக்கப்புறம் டைரெக்டாக அப்படி ரெண்டுமே சொல்கிறோம். அதில் என்னென்னா எல்லா மாணவர்களுக்கும் இணைய வழியாக அணுகிறது கொஞ்சம் சிரமம், அதுதான் அதோட சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் ஆக்சஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது மேம்படுத்தப்பட்ட யதார்த்தம் என்பது எதை உருவாக்குகிறது? மேம்படுத்தப்பட்ட யதார்த்தம், ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்பது எதை உருவாக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிஜ உலக பார்வையின் மீது டிஜிட்டல் தகவல்கள் மேலெழுகிறது. ஓவர்லேஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஆன் டு எ ரியல் வேர்ல்ட் வியூ. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் என்பது மேம்படுத்த யதார்த்தம் இதை உருவாக்குகிறது. அடுத்து, கல்வியில் ஏஆரின் ஒரு எடுத்துக்காட்டு என்ன? கல்வியில் ஏஆர் ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் 2 அடுத்த இந்த டாப்பிக்கில். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒரு வரலாற்று நிகழ்வின் 3D உருவாக்கப்படுதலை கொண்ட ஒரு பயன்பாடு. an app that superimposes a 3D simulation of a historical event.
கொஷின் நம்பர் 3, மெய்நிகர் ஆய்வகங்கள் லேப் எதை வழங்குகிறது? விர்ச்சுவல் லேப் தான் பார்த்தீங்கன்னா மெய்நிகர் லேப். விர்ச்சுவல் லேப் தான் லேப் சொல்கிறோம். ப்ரொவைட் வாட் எதை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையம் வழியாக ஒரு உண்மையான ஆய்வகத்தின் உருவகப்படுத்தப்பட்ட அனுபவங்கள். இணையம் வழியாக ஒரு உண்மையான ஆய்வகத்தின் உருவகப்படுத்தப்பட்ட அனுபவங்கள். சிமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் எ ரியல் லேப் வயா தி இன்டர்நெட். அடுத்த கொஷின், மெய்நிகர் வகுப்பறைகள் இந்த விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் எதை சாத்தியமாக்குகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வேறுபட்ட புவியியல் இடங்களில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளவும் ஒத்துழைக்கவும் இயலும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம வி கேன் லேர்ன் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மெய்நிகர் நூலகம் விர்ச்சுவல் லைப்ரரி. விர்ச்சுவல் லைப்ரரி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி டிஜிட்டல் வளங்களின் தொகுப்பு. மெய்நிகர் நூலகம் அப்படிங்கிறது டிஜிட்டல் வளங்களின் தொகுப்பு, ஆன்லைனில் அணுகக்கூடியது, கலெக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆக்சசபிள் ஆன்லைன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெய்நிகர் நூலகம்னு சொல்கிறாங்க. அடுத்து மெய்நிகர் உண்மை விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் என்பது எதை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி முற்றிலும் மூழ்கிய உருவகப்படுத்தப்பட்ட சூழல், ஏ கம்ப்ளீட்லி இம்மர்சிவ் சிமுலேட்டட் என்விரான்மெண்ட். விஆர் பயன்பாடுகளுக்கு பொதுவாக என்ன உபகரணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி மெய்நிகர் தலைக்கவசங்கள் விஆர் ஹெட்செட்ஸ். மாணவர்களுக்கு மெய்நிகர் சுற்றுலா விர்ச்சுவல் ஃபீல்ட் ட்ரிப் செல்ல அனுமதிப்பது எந்த தொழில்நுட்பத்தின் ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்நிகர் உண்மை விர்ச்சுவல் ரியாலிட்டி. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கல்வியில் செயற்கை நுண்ணறிவு எதை வழங்குகிறது? ஆப்ஷன் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து எதை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்கள் பர்சனலைஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து ஏஐ இயங்கும் கருவிகளில் கல்வியில் எதற்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கு மதிப்பீடு மற்றும் கருத்து ஆட்டோமேட்டட் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். கொஷின் நம்பர் 3, கல்வியில் ஏஐயின் ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி அண்ட் சி ரெண்டுமே வந்து இது கரெக்டானது. பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களிடமிருந்து மனித தொடர்பை அகற்றுவது. ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து இருக்கிறப்போ நம்ம ஆசிரியர் தேவையில்லை, அது மூலயமா படிச்சுக்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவிங் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் டீச்சர்ஸ். அடுத்து மாணவர்களின் தனியுரிமை பற்றிய கவலைகள் கன்சர்ன்ஸ் அபவுட் ஸ்டூடெண்ட் ப்ரைவசி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து ஏஐயோட ஒரு சவாலாக இருக்கிறது. அடுத்த 4வது கொஷின், மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள கற்றல் பொருட்களை தனிப்பயனாக்க ஏஐ எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி மாணவர்களின் கற்றல் பாணிகள் மற்றும் செயல்திறன் தரவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா. அடுத்த கொஷின், ஏஐ உதவியுடன் கூடிய கல்வித்தலங்கள் ஆசிரியர்களுக்கு எதை செய்ய உதவும்? நிர்வாக பணிகளை தானியங்குபடுத்தி கற்பிப்பதில் அதிக கவனம் செலுத்த பயன்படும். ஏஐ உதவியுடன் கூடிய கல்வித்தலங்கள் ஆசிரியர்கள் எதை செய்ய உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக பணிகளை தானியங்குபடுத்தி கற்பிப்பதில் அதிக கவனம் செலுத்துறதுக்கு பயன்படும் ஏஐ. ஆட்டோமேட்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் அலோவிங் மோர் ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங். இந்த இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th சாப்டருக்கு யூனிட் 10க்கு உண்டான சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு உண்டான இந்த வீடியோ முடிஞ்சது. இன்னும் ஒரு வீடியோ அடுத்த வீடியோட வந்து பார்த்திங்கன்னா 10th சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்னது கமெண்ட்ஸ், ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ரிப்பேர் வெல். ஆல் த பெஸ்ட்.